Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front end web developmentல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் element dimensions and overflow attribute. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பாக்ஸ் மாடல் பார்த்துருக்கோம். பாக்ஸ் மாடல்னால் என்னென்னா ஒவ்வொரு பிளாக் லெவல் எலிமெண்ட்டும் இஸ் assumed to be contained in a virtual box. அந்த எலிமெண்ட்டில் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் தான் கண்டென்ட். இட் கேன் பி a text or it can be an image. அந்த இமேஜை சுற்றிலையும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். அந்த ஸ்பேஸுக்கு சுற்றிலையும் பார்டர் அண்ட் தென் மார்ஜின். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டும் ஓவர்லேப் ஆகாமல் தனித்தனியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாக்ஸ் மாடல் போகிறோம். இது மட்டும் போதுமா அப்படின்னா we need to specify the height and width. இது ஏன் சொல்லணும்? ஹைட் அண்ட் வித் சொல்லாட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். If you don't specify the element dimensions, அதாவது ஹைட்டையும் வித்தையும் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா ஈச் பிளாக் லெவல் எலிமெண்ட் will take up the full width. எவ்வளோ வித் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃபுல் வித்துக்குமே அந்த பிளாக் லெவல் எலிமெண்ட் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம we are specifying the dimension of a block level element. So what are the dimensions you can specify அப்படின்னா you can specify the height, width, அதே போல் லைன் வித் ஹைட்டையும் சொல்லலாம். தட் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். தென் யூ கேன் ஸ்பெசிஃபை த மேக்ஸிமம் ஹைட், மினிமம் ஹைட், மேக்ஸிமம் வித் அண்ட் மினிமம் வித். இப்போ மேக்ஸிமம் ஹைட் மேக்ஸிமம் வித்னா என்னென்னா ஒரு பாக்ஸ் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதே போல் எவ்வளோ மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மினிமம் ஹைட் அண்ட் மினிமம் வித்தில் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த பேடிங், பார்டர்ஸு, மார்ஜின்லாம் இல்லாமல் அந்த கண்டென்ட் மட்டும் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் எவ்வளோ வித்தில் இருக்கணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த பேடிங், பார்டர், மார்ஜினுக்கு உள்ள என்ன ஹைட்டு என்ன வித்து. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் ஸ்பெசிஃபையிங் த வேல்யூஸ். நம்ம ஆட்டோன்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா ப்ரௌசரே கால்குலேட் பண்ணிடும் என்ன ஹைட்டு என்ன வித்துன்னு. ஆர் யூ கேன் ஸ்பெசிஃபை இன் எக்ஸாக்ட் லென்த்து. ஸோ இன் பிஎக்ஸ், சிஎம் இந்த மாதிரி ஹைட் அண்ட் வித்தை நம்ம லென்த்தில் கொடுத்துக்கலாம். ஆர் யூ கேன் ஸ்பெசிஃபை இட் இன் பர்சன்டேஜ். அப்போ அந்த கண்டெய்னிங் பிளாக்கோட பர்சன்டேஜ். இப்போ 50% அப்படின்னா அதனுடைய பேரண்ட் பிளாக்லேருந்து 50% ஆக்குபை பண்ணிக்கும். யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை இனிஷியல் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும். யூ கேன் ஸ்பெசிஃபை இன்ஹெரிட் அப்படின்னா பேரண்ட்டோட வேல்யூவை இன்ஹெரிட் பண்ணிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வித் அண்ட் ஹைட் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும்தான். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இதனோட வித்து வந்து 320 px, பேடிங்கு, பார்டரு, மார்ஜின். நம்ம பேடிங் 10 pxன்னு கொடுத்துருந்தோம்னா என்னென்னா 4 சைட்லேயுமே அது 10 பிக்சல்ஸ். அதே போல் பார்டரும் 5 px அப்படின்னா 4 சைட்லேயுமே அது 5 பிக்சல்ஸ். மார்ஜினை வந்து நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த எலிமெண்ட் வந்து எவ்வளோ சைஸ் எடுத்துக்கும் அப்படின்னா அந்த வித் வந்து 320 ப்ளஸ் 20 px. எதுக்கு? லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கிற பேடிங். அண்ட் தென் பார்டர் வந்து 10 px, இங்கே 5, இந்த பக்கம் 5. அடுத்தது மார்ஜின் 0ங்கிறதுனால இதில் டோட்டலாக 350 px. அதாவது இந்த டிவ் எலிமெண்ட் வில் ஆக்குபை அண்ட் ஸ்பேஸ் ஆஃப் 350 px. அதனுடைய வித் வந்து 350 px இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஹைட்டு சொல்லியிருக்கோம், வித்து சொல்லியிருக்கோம். இந்த ஹைட் வந்து 200 பிக்சல்ஸு, வித் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னிங் எலிமெண்ட் பிளாக்கோட 50%. பேக்ரவுண்ட் கலர் வந்து பவுடர் ப்ளூ. மினிமம் ஹைட் இருக்குது. இஃப் த கண்டென்ட் இஸ் ஸ்மாலர் தேன் த மினிமம் ஹைட், கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மினிமம் ஹைட் வில் பி அப்ளைட். இந்த அளவுக்காவது கண்டிப்பாக மினிமம் இருக்கணும். சப்போஸ் த கண்டென்ட் இஸ் லார்ஜர் தேன் த மினிமம் ஹைட் அப்படின்னா த மினிமம் ஹைட் ப்ராப்பர்ட்டி ஹேஸ் நோ எஃபெக்ட். த வேல்யூ ஆஃப் த ஹைட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் பிகமிங் ஸ்மாலர் தேன் த மினிமம் ஹைட். அதாவது மினிமம் ஹைட்டை விட அந்த ஹைட் ப்ராப்பர்ட்டி கம்மியாக ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த மினிமம் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் ஹைட் எதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா இஃப் த கண்டென்ட் இஸ் ஸ்மாலர் தேன் த மேக்ஸிமம் ஹைட். எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் ப்ராப்பர்ட்டி ஹேஸ் நோ எஃபெக்ட். இஃப் த கண்டென்ட் இஸ் லார்ஜர் தேன் த மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓவர்ஃப்ளோவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக we have to use a overflow property. The value of the maximum height property overrides the height property. ஹைட் எவ்வளவாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஹைட் நம்ம சொல்லிட்டோம்னா that will be applicable. லைன் ஹைட்னா அந்த லைனோட ஹைட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம 30 px கொடுத்துருக்கோம். இப்போ இதுவே நம்ம 10 or 20ன்னு குடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லைன்ஸ் எல்லாம் they will be closer to each other. பாருங்கள், 30 பிக்சல்ஸ்னு கொடுக்கும்போது அதனுடைய அவுட்புட் இப்படி இருக்குது, டிஸ்பிளே இப்படி இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 px கொடுத்துருக்குறோம். நம்ம 10 px கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா the lines will be closer to each other.
அந்த ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம, இஃப் த கண்டென்ட் ஓவர்ஃப்ளோஸ் அன் எலிமெண்ட் பாக்ஸ். அப்போ நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறதா இல்லை ஸ்க்ரோல் பார் ஆட் பண்ணுறதா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் யூ கேன் ஸ்பெசிஃபை ஃபார் ஓவர்ஃப்ளோ. விசிபிள்னு சொல்லலாம், ஹிடன், கிளிப்பு, ஸ்க்ரோலு, ஆட்டோ, இனிஷியல் அண்ட் இன்ஹெரிட். அதனுடைய பர்பஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். விசிபிள் அப்படின்னு சொன்னோம்னா த ஓவர்ஃப்ளோ இஸ் நாட் கிளிப்ட். பாக்ஸ் நீங்கள் போட்டுக்குங்க, வெளியவும் அந்த கண்டென்ட்டு தெரியும். திஸ் இஸ் த டிஃபால்ட். ஹிடன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா த ஓவர்ஃப்ளோ இஸ் கிளிப்ட். அந்த பாக்ஸ் எவ்வளோ சைஸ் இருக்கோ அது வரைக்கும் தான் தெரியும். ரெஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வில் பி இன்விசிபிள், வில் நாட் பி விசிபிள். கிளிப் அப்படின்னா என்னென்னா த ஓவர்ஃப்ளோ இஸ் கிளிப்ட், த கண்டென்ட் வில் பி இன்விசிபிள். இந்த இடத்துல ப்ரோக்ராமேட்டிக்காக கூட நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியாது, கிளிப்பே ஆகிடும். ஸ்க்ரோல் அப்படின்னா ஸ்க்ரோல் பார் வில் பி ஆடட். ஆட்டோ அப்படின்னா இஃப் த ஓவர்ஃப்ளோ இஸ் கிளிப்ட் அப்படின்னா ஸ்க்ரோல் பார் ஷுட் பி ஆடட் டு see the rest of the document. இனிஷியல் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட் வேல்யூக்கு போய்டும். இன்ஹெரிட்டுங்கும் போது பேரண்ட்டோட எலிமெண்ட்டோட வேல்யூஸை எடுத்துக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த டிவ்வில் கலர்ஸும் மார்ஜின் பாட்டம் ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கோம். ஆனால் இன்லைனில் பார்த்திங்கன்னா வித் வந்து 80% கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னிங் பிளாக் தட் இஸ் நத்திங் பட் த பாடி, அதில் 80% வரைக்கும் இந்த டிவ் எலிமெண்ட் ஆக்குபை பண்ணிக்குது. இந்த எக்ஸாம்பிளில் வி ஆர் ஸ்பெசிஃபைங் வித் இஸ் ஈக்குவல் டு 20%. அப்போ இருக்கிற கண்டெய்னிங் பிளாக்கில் 20% தான் இந்த டிவ் எலிமெண்ட் ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ நம்ம அன் பண்ணியிருக்கோம், ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஓவர்ஃப்ளோ கொடுத்துருக்கோம் ஸ்க்ரோல்ன்ட்டு. ஸோ யூ கேன் see that a scroll bar is added here. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஐ எம் யூஸிங் HTML வெர்ஷன் 5 அண்ட் யூஸிங் த நோட்பேட் ++. ஸோ இந்த இடத்துல டிவ்வுக்கு நம்ம ஹைட்டு வித்தெல்லாம் கொடுத்துருக்கோம். வில் அஸ்யூம் தட் வி டோன்ட் ஸ்பெசிஃபை த ஹைட் அண்ட் வித். என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ஐ எம் ரன்னிங் லான்ச் இன் க்ரோம் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிக்குது, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை த டைமென்ஷன்ஸ். இப்போ பாருங்கள், ஹைட் 150 px, வித் வந்து 50 px கொடுத்துருக்கோம். ஐ எம் ஜஸ்ட் ரிமூவிங் திஸ் டிவ். உள்ளுக்குள்ளே இருக்கிற சைல்டு டிவ்வை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ கேன் see that a div element வந்து ஹேஸ் ஆக்குபைட் ஹைட் வந்து 200 px, வித் வந்து 50%. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அந்த டிவ்வுக்குள்ளே ஐ எம் கோயிங் டு கண்டெயின் another div element. எதுக்காகனா இந்த 50% நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பேரண்ட்லேருந்து 50% அப்படின்னு. அப்போ இந்த டிவ்வை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி எலிமெண்ட் தான் வந்து பேரண்ட்டு. அடுத்த டிவ் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா திஸ் டிவ் இஸ் கோயிங் டு பி த பேரண்ட். அப்போ இதில் 50% எடுத்துக்கணும். டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து டொமேட்டோன்னு போட்டிருக்கிறேன் நான். வில் சேவ் திஸ் அண்ட் ரெஃப்ரெஷ் இட். ஸோ ஹியர் யூ கேன் see that. அப்போ இந்த செகண்ட் எலிமெண்ட் சைல்டு டிவ் வந்து விட் வில் ஆக்குபை த 50% ஆஃப் த பேரண்ட் டிவ். அந்த இடத்துல ஓவர்லேப் இருக்குது. இந்த ஓவர்லேப் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஸ்பெசிஃபை த அப்சல்யூட் பொசிஷன் வந்து ரெண்டுக்குமே அப்சல்யூட்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஓவர்லேப் இருக்காது. அண்ட் திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அ பேராகிராஃப். அதில் வித்து வந்து 400 கொடுத்துருக்கோம், ஹைட்டு, பார்டரு, பேடிங்கு, மார்ஜின் இது எல்லாமும் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ யூ கேன் see that there is some space. பேடிங் வந்து 5 px கொடுத்துருக்கனால எல்லா 4 சைட்லேயும் 5 px இருக்குது. இப்போ இந்த லைன் ஹெட் 30 px இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து 10 px கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 10 pixels இந்த லைன் ஹைட் கொடுத்த போது they are very close to each other. இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வித் சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஐ எம் ஸ்பெசிஃபைங் டிவ், அதுக்குள்ளே ஒரு கிளாஸுக்காக EX1 கொடுத்துருக்கோம், அடுத்த டிவ்க்கு வந்து EX2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2 டிவ் எலிமெண்ட் இருக்குது. ஒன்றுக்கு இந்த கிளாஸ் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம், அடுத்ததுக்கு EX2ங்கிற கிளாஸ் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் நம்ம. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வித்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், இங்கே வந்து மேக்ஸிமம் வித் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து வெறும் வித்து கொடுத்துருக்கோம், இங்கே மேக்ஸிமம் வித் கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா we have to drag the browser. நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி பார்க்குறோம். 500 px இருக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 வித்து அப்படியே இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. பட் இது மேக்ஸிமம் வித்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மாறி இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் ஐ எம் கோயிங் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் டு டினோட் டிஃப்ரெண்ட் ஓவர்ஃப்ளோ. இப்போ ஸ்க்ரோல் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஐ எம் டிஃபைனிங் எ கிளாஸ் ஸ்க்ரோல். அது வந்து டிவ் எலிமெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகணுங்கிறதுனால div.scroll கொடுத்துருக்குறோம் நம்ம.
அதே போல் இந்த இடத்துல ஹிடன் கொடுத்துருக்கேன், ஓவர்ஃப்ளோ இஸ் ஹிடன். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆட்டோன்னு கொடுத்துருக்கோம், ஓவர்ஃப்ளோ ஆட்டோ, திஸ் இஸ் ஓவர்ஃப்ளோ கிளிப்பு அண்ட் திஸ் இஸ் ஓவர்ஃப்ளோ வந்து விசிபிள். அண்ட் we have got the same content. ஆனால் ஒவ்வொரு டிவ்லையும் ஒவ்வொரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஸ்க்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். And then we are using the hidden class. Here the class is auto, clip class and then visible class. We'll just launch it in Chrome and see. இப்போ பாருங்கள், this is for scroll. அப்போ இந்த இடத்துல ஸ்க்ரோல்னு கொடுக்கும்போது we are able to get the scroll bar and then we can able to scroll it. இந்த இடத்துல ஹிடன்னு கொடுத்துருக்குறோம் நம்ம. அப்போ பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஹிடன் ஆகிருக்கு. தென் ஆட்டோ, ஸோ ப்ரௌசரே டிசைட் பண்ணி ஸ்க்ரோல் பார் அண்ட் திஸ் இஸ் கிளிப். ஸோ ரிமைனிங் கண்டென்ட் இஸ் கிளிப்ட். இந்த இடத்துல பாருங்கள் விசிபிள்னு கொடுத்துருக்கோம், திஸ் இஸ் டிஃபால்ட். நீங்கள் பாக்ஸ் என்ன வேணால் கொடுத்துக்குங்க, ரிமைனிங் கண்டென்ட் எல்லாமும் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் பார்த்தோம். ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குங்கிறத பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.